இங்கே ஹீரோ ரூமில் கேமரா முன்னாடி நடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்து கதவு தட்டின உடனே எக்ஸசைஸ் பண்ண மாதிரி வேர்க்க விறுவிறுக்க வெளியே வந்து நிற்கிறாரு. அவங்க அப்பா ஒரு காலத்தில் ஆத்லீட்டுன்றதுனால அவருக்கு இது பிடிக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் ஸ்கூல்லையும் இப்போ பிடி டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு நடிகராக வர தான் கனவுன்ற விஷயம் ஸ்கூலில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. கூட வேலை பார்க்குற டீச்சரை ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதா இருந்தது. அதெல்லாம் எப்போ ஷூட் பண்ண போகிறோன்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்கூலில் படிக்கிற 10th பையன் தான் வந்து இவங்களை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறதா சொல்லி காசெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். இவர் சொல்கிறாரு, ப்ரொடியூசர் பேரில் மட்டும் என் பேர் போட்டுறாதரா, எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி. இவங்க ஸ்கூலில் ஒரு பொண்ணு மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லி இந்த பிடி சாரும் அந்த டீச்சரும் தான் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோவோட ஃபேமிலி டாக்டர் அங்கே வந்துட்டு ரெகுலராக செக்கப்லாம் வரீங்களா என்ன இந்த பக்கம்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினும் கேட்குறாங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி கேட்குறாருன்னா அது ஒரு பெரிய கதை, இருங்க சொல்கிறேன்னு சொல்கிறாரு. எங்கள் அப்பாவும் அம்மாவும் அந்த காலத்துலேயே பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆளுங்க. அவங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு 7 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதுலேருந்து எங்கள் அப்பா தான் என்னை பார்த்துட்டாரு. எனக்கு ஒரு குறை கூட வச்சதில்லை. என்னை எப்படியாவது ஒரு அத்லீட் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தாரு. ரத்தத்துலேயே இருந்ததுனால நானும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு ஆனால் நடிக்கணும்னு தான் சின்ன சின்ன ஆசை. எங்கள் அப்பா கிட்ட நான் அதை சொன்னதே கிடையாது. ஒரு டைமில் எனக்கு பைக்கில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் ஸ்போர்ட்ஸில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கோட்டா மூலயமா நான் வந்து ஸ்கூலில் வந்து பிடி சார் ஆகிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு ஷூட்டிங் ஆடிஷனுக்காக போகும்போது தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் என்னால் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க முடியாமல் போச்சு. இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவார். அதனால தான் என்னோட நடிப்பு ஆசை அவர்கிட்ட சொல்லவே இல்லைன்னொன்னே ஹீரோயினுக்கும் இந்த கதையை கேட்டவுடனே ஹீரோ மேலே லவ் வர ஆரம்பிச்சிருது. இவங்க 2 பேரும் அப்பப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் ஷூட்லாம் போய்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு டைமில் கொரோனா வந்துடுது. ஸ்கூலுக்கும் போகக்கூடாது, யாருமே வெளியவும் வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஹீரோ ரொம்ப சோகமாயிடுறாரு. ஓரளவு கொரோனாலாம் கம்மியானதுக்கப்புறம் அந்த 10th பையன்கிட்ட போய் எப்படா ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு ஹீரோ கேட்டால் அதெல்லாம் இப்போ முடியாது சார், போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொன்னோன்னா இவனும் சோகத்தில் உட்காந்துருக்கான். இதை பார்த்து அவங்க அப்பா சொல்கிறாரு, ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியலையாடா, உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், நடிக்கணும் அவனு தான் உன்னோட ஆசை, ஏன் அப்பா கிட்ட இதை சொல்ல மாட்டேன், நான் கஷ்டம்லாம் பட மாட்டேன்டா, நம்மலாம் ஸ்போர்ட்ஸ் மேனு, எத்தனை தடவை வந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஓடணும்டா, அப்பா அவங்க கூட எப்பயுமே இருப்பேன்னு சொல்கிறாரு. ஹீரோ ஸ்கூல்ல இருந்து ஆன்லைன் கிளாஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு ஹீரோவை தான் செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. அந்த இடத்துல சினிமா கேமராமேனும் சினிமா டைரக்டர் தான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அவங்க முன்னாடி நடிச்சும் காமிச்சு அதே டைமில் சூப்பராக கிளாஸும் எடுத்தவொடனே அவங்களே பாராட்டுறாங்க. நீங்கள் ஃபியூச்சரில் பெரிய ஹீரோவாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னொன்னே ஹீரோவும் சந்தோஷமாக அங்கேருந்து நடந்து வராரு.